ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் கிளைமேட் இப்படி தாங்க இருக்குது. இன்றைக்கி மட்டும் இல்லைங்க, 2-3 நாளாகவே ரொம்ப டல்லாக தான் இருக்குதுங்க. காலையில் எழுந்திரிச்சா இந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மதியானத்துக்கு அப்புறம் லைட்டாக மழை வந்து தூறல் தாங்க. நிறைய மழையெல்லாம் இன்னும் எங்கள் ஊருக்கெல்லாம் வரல. ஆனால் ஊட்டி, குன்னூர் இந்த சைட்லலாம் நிறைய மழை. எங்கள் ஊரில் வந்து மழை அவ்வளோ இல்லைங்க. இன்றைக்கி கூட மத்தியானம் எல்லாம் டல்லாக தாங்க இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு எடுத்து போடுறேங்க. எங்கள் படுகா மக்களுக்கு வந்து நிறைய சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாம் இருக்குது. அதுவும் எங்கள் ஊரில் நிறையாவே இருக்குங்க. நாங்கள் அந்த காலத்திலிருந்தே எங்கள் ஊர் தான் மெயின்னு. அதனால் எங்கள் ஊரில் என்ன நடக்கணுமோ அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கணும். இப்போ வந்து எங்களுக்கு மாங்கல்யம்மன் பண்டிகை வந்து முடிஞ்சதுங்க. முடிஞ்சதுக்கப்புறம் 2-3 நாளாக வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு சம்பிரதாயம்லாம் நடக்கும். அதில் வந்து இதுவும் ஒன்று. என்னன்னா, நாங்கள் வந்து மாங்கல்யம்மன் பண்டிகை முடிஞ்ச உடனே மறுநாளைக்கு வந்து நாங்கள் வந்து லக்ஷ்மி பூஜைன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இதுக்கு மாட்டுக்கு வந்து இன்னொரு தடவை நாங்கள் வந்து பொங்கல் வச்சு கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து மறுநாளைக்கு வந்து நாங்கள் வந்து இந்த கொங்கவரைன்னு சொல்லுவோம். ஏன்னா அது வந்து எங்கள் கீழே வந்து பிளைன்ஸில் விளையிற அவரை தான். அது வந்து மொச்சக்கொட்டைன்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதுக்கு வந்து நாங்கள் கொங்கவரைன்னு சொல்லுவோம். நாங்கள் வந்து எத்தை பண்டிகை ஆயிட்டானா இந்த மாங்கல்யம்மன் பண்டிகை ஆகிற வரைக்கும் அந்த அவரை வந்து நாங்கள் சாப்பிட மாட்டோம். இந்த பண்டிகையில் வந்து 2-3 நாள் அந்த சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்றைக்கி வந்து இந்த அவரை குழம்பு தான் நாங்கள் இன்றைக்கி செய்கிறோம். எங்கள் கோயில்லையும் இதை தான் செய்வாங்க. செஞ்சு எல்லோரும் போய் சாப்பிட்டு வருவாங்க. அன்றைக்கி சாயந்தரம் வந்து இந்த இந்த குழம்பு தான் நாங்கள் செய்கிறோங்க. இந்த அவரையில் தான் எல்லோரும் செய்யணும் குழம்பு. அது அது வரைக்கும் இந்த அவரை வந்து நாங்கள் சாப்பிட மாட்டோம். இதுக்கப்புறம் வந்து சாப்பிடுவோம். இதுக்கு என்ன ஒரு அர்த்தம்னா, நாங்கள் வந்து இப்போது கடைபோகத்தில் இந்த அவரை வந்து விளையும். அதனால் கடைபோகத்தில் விளையிற அவரை வந்து நாங்கள் இந்த டேட் வரைக்கும் தான் சாப்பிட்ணுங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து கார்போகத்துக்கு வந்து நாங்கள் எல்லாம் வந்து எல்லா விதையும் எடுத்துகிட்டு போய் கோயிலில் போய் சாமிக்கிட்ட வந்து அதை வச்சு நாங்கள் எல்லோரும் இதுக்கப்புறம் வந்து கார்போகத்துக்கான உண்டான அந்த விதையெல்லாம் வந்து விதைப்பாங்க. விதைச்சதுக்கு அப்புறம் வந்து இந்த அவரை தான் இன்றைக்கி வந்து நாங்கள் குழம்பு செய்கிறோம். இதுதான் எங்களோட அந்த காலத்தில் எதுக்கு இந்த மாதிரி செஞ்சுருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1000 வீடு நாங்கள் கைகார சீமைன்னு சொல்லுவோம். அந்த 1000 வீட்லேயும் இந்த குழம்பு தான் அன்றைக்கி ஒரு நாள் எல்லார் வீட்லேயும் செய்வாங்க. இந்த அவரையை தவிர வேறு எந்த ஒரு நம்ம குழம்பும் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து செய்யக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஐதீகம் அந்த காலத்தில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது எதுக்கு ஏன்னு எனக்கு தெரியாது. இதை பற்றி எங்கள் படுகா மக்கள் வந்து தெரிஞ்சிருந்தாலும் எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த ஜென்ரேஷன் எதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த 5 நாளும் வந்து எங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சம்பிரதாயம் பண்ணுவாங்க. லாஸ்ட் அன்றைக்கி தான் உப்பட்டப்பான்னு சொல்லிட்டு ஒரு பண்டிகை செய்வாங்க. மாடெல்லாம் கூட்டிகிட்டு போய் நம்ம வந்து ஒரு தண்ணி இருக்கும். அதில் வந்து உப்பு எல்லாம் போட்டு கல் உப்பு போட்டு அந்த மாடலில் வந்து அந்த தண்ணியை வந்து அதை வந்து குடிக்க வைப்பாங்க. ஏன்னா அதிலிருந்து சில வந்து நோய் நொடியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து நாங்கள் லேடிஸ் போய் அதெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாதுங்க. அந்த மாதிரி யாராவது எடுத்திருந்தால் நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய சாஸ்திர சம்பிரதாயம் வந்து நாங்கள் வந்து இன்னும் நாங்கள் கடைப்பிடிச்சிட்டு வர்றோம். இந்த மாதிரி தாங்க. இந்த குழம்பு வந்து இன்றைக்கி மட்டும் தான் நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம். இன்றைக்கி மட்டும், இதுக்கப்புறம் வந்து சாப்பிட்லாம். இது வரைக்கும் வந்து எங்கள் எத்த பண்டிகையிலேருந்து எங்கள் மாங்கல்யம்மன் பண்டிகை வரைக்கும் இதை வந்து நாங்கள் சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு இது பண்ணியிருக்காங்க. அது எதுக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட சேனலுக்கும் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.